ஹலோ ட்ரேடர் வணக்கம். நான் வெங்கட். டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:15 மேலே ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு சின்னதாக கேப் டவுன் ஆனால் கரெக்டாக இந்த இடத்துல மறுபடியும் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்தது. ஓகே, இந்த சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கேன். இந்த சப்போர்ட் வந்துட்டு பக்கம் வந்துட்டு இந்த ஹை, இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு 8ஆம் தேதி இருக்கிற ஹை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக கன்சால்டேட் ஆகிட்டு மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கான் பேங்க் நிஃப்டி. நாம் எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்தோம், எங்கே வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நல்லா ஒரு பெரிய கேண்டில் இது வரைக்கும் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் சின்னதாக இது வரைக்கும் மேலே போயிட்டு கன்சால்டேட் ஆகிட்டு இங்கே இந்த ரெசிஸ்டண்ட் வரைக்கும் போவான் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் போகல, மறுபடியும் சின்னதாக ஸ்பைக் ஆகி கீழே வர பார்த்தான். இந்த இடத்துல நாம் வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இதோட டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், 9:45க்கு நான் என்ட்ரி போட்டிருக்கேன். லைவ்லேயே ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த லைவ் ரெக்கார்டிங்கை நான் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கும் நண்பர்கள் வீட்டுக்கு வந்ததுனால பேசி ட்ரேட் எடுத்தோம், அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல வாய்ஸை. நாளையிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக லைவ்லேயே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணித்தரேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 50,600 புட் ஆப்ஷனையும் 50,200 காலும் எடுத்திருந்தேன். நம்மளுக்கு என்ட்ரி வந்து புட்டில் கிடச்சிது. பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்ட்டு. நான் டார்கெட் பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்தாச்சு 500. டார்கெட் வந்து 568. இந்த ஹை போகும் அப்படின்னு வரையும் தான் டார்கெட் வச்சுருக்கு. பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இன்றைக்கி இப்போ எவ்வளோ தூரத்தில் வந்து மேலே போயிருக்கான். நாம் இன்றைக்கி போன வாரம் ஃபுல்லாகவே நல்லா வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். இன்றைக்கி ட்ரேடு இவ்வளோ தூரம் ஒரு வாரத்தில் ப்ராஃபிட்டில் இருக்கப்போ இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமையே சொன்ன மாதிரி நல்லா என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறப்ப உங்களுக்கு காலை பை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. எங்களுக்கு என்ட்ரி வந்து புட் ஆப்ஷனில் கிடச்சிது. வெயிட் பண்ணி பார்க்குறதுங்க என்ன நடந்திருக்குன்ட்டு. கான்செப்டே அதுதான். ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு. ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட்டில் இருந்தது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. இல்லை அப்படின்னா நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா லாஸுக்கு போயிடுவோம். இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால காலையில் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம் வைக்க வேண்டியிருந்தது. ஏன்னா இந்த பெரிய கேண்டில் இருக்குது, இதோட லோக்கு கீழே நான் வச்சுருக்கேன். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது அந்த பழக்கம் வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்கே வர முடியும். ஸ்டாப் லாஸ் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு 5 நாள் போன வாரத்தில் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி செட்டப், இன்றைக்கி ட்ரேடிங் எப்படி இருக்குது, இன்றைக்கி காலைல வந்து ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கரெக்டாக இந்த லோவில் வந்துட்டு மறுபடியும் ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணி அந்த ரெஸ்டன் வந்து கீழே வருவான். அந்த கான்செப்டில் தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம சொல்கிறது தான், நம்மளோட டார்கெட்டு பக்கம் போகிறப்ப மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லையா இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடிச்சுது அப்படின்னா வெளில வந்துடலாம். மறுபடியும் என்ட்ரி கிடைச்சா போகலாம். இல்லை அப்படின்னா தேவையே இல்லைங்க. அடுத்த நாள் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். இன்றைக்கி ஸ்டாப் லாஸு இன்றைக்கி வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ட்ரேடில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வர்றது தான் நல்லது. நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு லைவில் இன்னும் வந்து நான் ட்ரேட் எடுக்கிறது எந்த ப்ரோக்கரில் எடுக்கிறேன் அதுங்கிறது லைவில் உங்களுக்கு நான் போடுறேன். இன்னும் ஒரு 10 நாள் ஆகட்டும். ஏன்னா நாங்கள் காலில் பேசிகிட்டு இருக்கனால என்னால் வாய்ஸ் பண்ண முடியல. இந்த டைம் பார்த்துங்க, 9:48 என்ட்ரி எடுக்கிறப்ப நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 50,600 புட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. நாளையிலேருந்து நான் வந்து லைவாகவே உங்களுக்கு வந்து போடுறேன். P&L வந்து ஷேர் பண்ணுறேன் கொஞ்ச நாளில்.
ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு 1 மினிட்டில் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா, ஒன் மினிட் வச்சு டைம்லைன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். என்னோடய டார்கெட் 568 போனால் போதும். அதோட ஹை ப்ரீவியஸோட ஹை போனால் போதும். ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்குது. அந்த இடத்துக்கு போய்ட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நல்லா மேலே போயிட்டான். இப்போ மணி 11:20 ஆனால் வந்து மார்க்கெட் பாருங்கள், நல்ல ஒரு ரேலி. எங்களோட கணக்குப்படி 11 மணிக்குள்ளே நாங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மூமெண்ட் மாதிரி எல்லா நாளும் அமையாது. ஆனால் வந்து இந்த காலையில் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். அது எங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு கரெக்டாக சரியாக ஒர்க் ஆகும். எங்களுக்கு என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது. எங்கள் என்ட்ரி கரெக்டாக எடுத்து வெட்டி அதுக்கப்புறம் மார்க்கெட்டு எந்த பக்கம் போனாலும் ஓகே. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நம்ம வெளியே வர டார்கெட்டும் நம்மளுக்கு தெரியுது. அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்கும் பயந்துக்கணும் அவசியமே இல்லைங்க. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக வீக்கெண்ட்லேயும் மந்த் எண்ட்லேயும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கலாம். அதான் நேற்று கூட நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 72% பக்கமாக வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கு போன வீக்கில் அப்படின்னு போட்டிருந்தேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக இருக்கா, அந்த என்ட்ரியில் நம்ம பர்ஃபெக்டாக ட்ரேட் எடுக்கிறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நாள் போட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிஎன்எல்லோட நான் லைவில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ட்ரேட் எடுக்கிறோம், எவ்வளோ ப்ராஃபிட் லாஸும் பழைய மாதிரியே நான் போடுறேன். எதுக்காக பாருங்கன்னா, நான் டார்கெட்டை வந்து குறைச்சிருக்கேன். அப்படின்னா காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது கீழே வருவான், இந்த சப்போர்ட்டுக்கு வருவான் தான். ஆனால் மார்க்கெட்டு ஸ்லோவாக இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ட்ரேட் எடுத்துகிட்டு ரொம்ப பொறுமையாக தாங்க இருக்கணும், வேறு வழி இல்லை. நம்ம க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை பண்ணுற வேலையெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கா, ஓகே, நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுது. பாருங்கள், காலில் இந்த சப்போர்ட் வந்தோன்னா அந்த இடத்துல சின்னதாக ஒரு கரெக்ஷன் நடக்கும். அதுக்கு வந்து பயந்துக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால ஓகே. இப்படி நல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு பயப்படணுங்கிற அவசியமே வராதுங்க. ஆரம்பத்தில் இருக்கிற பயம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறப்ப அந்த நம்பிக்கை நல்லாவே வரும். ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸ்டாப் லாஸ் அடித்தா கண்டிப்பாக அடிக்கிட்டோம். இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1:1 தான் வச்சுருக்கோம். 60 பாயிண்ட் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் இப்படி இருக்குது. ஆனால் அதை தாண்டியே ஃபஸ்ட்டு கண்டையில் லோவே கீழே வைக்கல. நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை எவ்வளோ கரெக்டாக வந்து வாட்ச் கீழே வந்துட்டு எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் பாருங்கள். 50,692 இப்போ தொட்டுட்டு மேலே போயிருக்கான். அதுதான் சொல்கிறது, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஜோன் தெரிஞ்சிடும். இதிலேருந்து இந்த இடத்துல வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதில் நம்ம என்ட்ரி எங்கே இருக்குது, அதில் நம்ம எந்த இண்டிகேட்டர் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது செட்டப் அவங்களுக்கு ஒவ்வொரு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் ஒரு என்ட்ரி ஜோன் தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட்டு இங்கேருந்து இது வரைக்கும் மூமெண்ட் ஆகுவோம் அப்படின்னு ஓரளவுக்கு ஓகே. ஆனால் அதுக்குள்ளே நான் என்ட்ரி எப்படி எடுக்கிறது, எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது, எந்த இண்டிகேட்டர் ஏதாவது போட்டு வச்சுருக்கோமா, இல்லை எந்த செட்டப்பில் எடுக்கிறது, இது வந்து ஓரளவுக்கு வந்து புரியணுங்க. இல்லைன்னா இன்ட்ராடே பண்ண முடியாது.
வெறும் ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டை வச்சுட்டு மார்க்கெட் அவ்வளோ தூரம் போகும் அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறப்ப ரிவர்ஸ் ஆனால் நம்மளுக்கு எல்லாமே காலியாகிடும். சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என்ட்ரி எடுக்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா நாளும் நம்ம எடுக்கிற என்ட்ரி வந்து சரியாக போகுமானா கண்டிப்பாக போகாது. ஏதோ ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கேன், வெயிட் பண்ணலாம் இருங்க. பாருங்க எப்படி மூமெண்ட் வச்சுச்சு. நிஃப்டியில் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கிறதுனால நிஃப்டியில் ஆரம்பத்துலேருந்தே நான் நிஃப்டி பக்கம் இது போகிறதே இல்லை. ஒன்லி பேங்க் நிஃப்டி மட்டும்தான். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பண்ணுற வரைக்கும் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட்டு சின்னதாக ஒரு கன்சல்டேட் ஆகுது, க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான சினாரியோ நம்மளுக்கு கிடைக்கட்டும். அதுக்குண்டான இண்டிகேட் பண்ணுறப்ப நம்ம வெளில வந்துடலாம். ஓகே, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்காரந்த கொண்டும் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறப்ப ட்ரேடை க்ளோஸ் பண்ணாமல் இன்னும் வந்து மேலே போவான், புட்டு மேலே போவான், கீழே வருவான் அப்படின்ட்டு எந்த நம்மளாக வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கூடாது. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட முடிவு வந்து சீக்கிரம் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. ஓவரால் கான்ஃபிடென்ட் இருந்தோமா மார்க்கெட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறப்ப நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்றைக்கி வந்து லாஸ் புக் பண்ண வேண்டி தான் வரும். எனக்கு அந்த சப்போர்ட்டுக்கு வருவான். ப்ரீவியஸ் கேண்டில் புட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை தொட்டு மார்க்கெட்டு க்ளோஸ் வைப்பான். ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இல்லைன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே 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 நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா ஒரு 80 பாயிண்ட் 70 பாயிண்ட்டு உங்களோட டார்கெட்டு பக்கம் வந்து ரிவர்ஸ் ஆகிறப்ப நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகிறப்ப திடீர்னு ரிவர்ஸ் ஆகி நல்லாவே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கப்போ ஒரு 70 பாயிண்ட் 80 பாயிண்ட்லேயே நம்ம வெளில வர்றது ரொம்ப நல்லது. ஓகே, மேலே போகிறோம், வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஒரு 80 பாயிண்டில் வெளில வந்துட்டோம். ஆனால் இப்போ பாருங்கள், மணி 11:30 மார்க்கெட்டோட மூமெண்டம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணோம் 9:57க்கு. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட்டோட மறுபடியும் பாருங்கள், இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சோன்னே ஒரே ஒரு ஹை நல்லா வந்து ப்ரீவியஸோட ஹையை போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு எங்கேயும் நிற்கல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். போயிட்டு எங்கே வந்தான், வெள்ளிக்கிழமையோட ஹை இங்கே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டை அதை விட ஒரு ஹை வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே யாராவது ட்ரேட் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். மார்க்கெட்டு மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ளே தான் இன்றைக்கி இருப்பான். இல்லை அப்படின்னா மறுபடியும் உடச்சிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தாங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மூலிமா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி கிடச்சி நீங்கள் பொறுமையாக ட்ரேட் பண்ணுறப்ப எந்த வந்து ரிஸ்க்கும் கிடையாது. எவ்வளோ மார்க்கெட்டு எவ்வளோ மூவ்மெண்ட் இருந்தாலும் அதை ஈஸியாக வந்து பிடிக்கலாம். கரெக்டாக இங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான்னு மட்டும் பாருங்கள். அப்பா 600 பாயிண்ட்டு
நம்மளுக்கு தேவையானது 1:3 90 பாயிண்ட் இருந்தால் போதும். அதுக்கு மேலே அவர் எங்கேயோ போகட்டும், அதுக்கு மேலே மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் போகட்டும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அது யோசிக்கவே கூடாது. நம்ம வெளியில் வந்து வேட்டி மார்க்கெட்டு இவ்வளோ மூமெண்ட் இருக்குது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட டார்கெட் முடிஞ்சதாக வெளில வந்தது நல்லது. வாட்ச் பண்ணுங்கள். நாளையிலேருந்து இன்னும் வந்து உங்களுக்கு என்ட்ரி போடுறத வந்து லைவாகவே ரெக்கார்ட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.